சிலருக்கு தொழில் செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி விளாண்டுக்கிட்டே ஜாலியாகவே தொழில் செஞ்சுக்கிட்டு போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒன்றும் சீரியஸ் இருக்காது. சிலருக்கு தொழில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. நகர்த்துவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போது இது மாதிரி அந்த விருப்பப்பட்டு தொழில் பண்ணுறதுங்கிறது யார், அல்லது வந்து கொஞ்சம் சிரமத்தோட தொழிலை மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிறத ஜாதகத்தில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சனிக்கு அடுத்த வீடு யார் வீடோ அந்த ஸ்டைலில் தான் தொழில் போகும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். சனிக்கு அடுத்த வீடு புதன் வீடுன்னு வைங்களேன். அந்த தொழிலை விரும்பி செய்வாங்க. என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை விரும்பி செய்வாங்க. சனிக்கு அடுத்த வீடு சுக்கிரன் வீடாக இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு கமாண்டிங் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க. ஆனால் செல்வாக்கான தொழிலில் உட்காந்துருப்பாங்க. அந்த தொழிலில் வளர்ச்சி அடைவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுக்கான காரகத்துவம் தொடர்பான தொழில்களை எடுத்துக்கலாம். ஆனால் தொழில் வந்து ஈஸியாக இருக்கும், விரும்பி செய்வாங்க. இப்போ குரு வீடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பணப்புழக்கம் இருக்கிற இடமா இருக்கும். அந்த இடத்துல வேலை செய்கிறோம்னாலே ஒரு கௌரவம் வரும், அல்லது கௌரவமான தொழிலை பண்ணுவாங்க. சனி வந்து 2வது வீடாக இருக்குது, சனிக்கு அடுத்த வீடாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அல்லது செவ்வாய் வீடாக இருந்ததுன்னா கடினமாக பாடுபடுவாங்க. சூரியன் வீடாக இருந்தால் கடினமாக பாடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கும். இதை வந்து இன்னும் ஷார்ப்பாக ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்து பேசலாம். பட் இருந்தாலும் இதை ஷார்ட்ஸில் இவ்வளோதையும் சொல்லணுங்கிறதுனால சொல்லியிருக்கேன்.